வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஷிப் 3.1ல இந்த WPS ரிலேட்டட் கொஸ்டின் தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் வீடியோ, தியரி 2க்கான வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க பார்த்தீங்கன்னா, ரிவியூவிங் ஹீட் ட்ரீட்மெண்ட் சார்ட் ஃபார் கார்பன் மேங்கனீஸ் ஸ்டீல். You notice thermocouple have been used to record the value ranging from 120 degree to 600 degree, then down from 600 degree to 120 degree. You also note no reference is made to time. Which of the following would best explain the recorded value? அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். ஸோ ஒரு பிடபிள்யூஎஸ்டி வந்து பண்ணுறாங்க. ஸோ கார்பன் மேங்கனீஸ் ஸ்டீலில். ஸோ அதில் வந்து தெர்மோகப்பிள் யூஸ் பண்ணுறாங்க அந்த டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. 120லேருந்து 600, அப்புறம் டவுன் பண்ணும்போது 600 120க்கு வந்து அவங்க வந்து அந்த வேல்யூ வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? பட் என்னன்னா டைம் வந்து அவங்க வந்து எடுக்கலை. சரிங்களா? அந்த உங்களுக்கு வந்து இந்த சோக்கிங் டைம் அது வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலை. ஸோ கீழே உங்களுக்கு வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது கரெக்டான ஆன்சரு? ஸோ இந்த மாதிரி எடுக்காத போது எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். வித் எனி ஹீட் ட்ரீட்மெண்ட் சைக்கிள் இட் இஸ் கிரிட்டிக்கல் டு ஒன்லி ரெக்கார்ட் த சோக் டெம்பரேச்சர். த கூலிங் சைக்கிள் கேன் பி இக்னோர்டு. ஸோ ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் சைக்கிளில் வந்து சோக் டெம்பரேச்சர் மட்டும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணால் போதும், கூலிங் சைக்கிளை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், அதை வந்து இக்னோர் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. சோக் டெம்பரேச்சர் இம்பார்ட்டண்ட்டு, கூலிங் இம்பார்ட்டண்ட்டு, அதுக்கப்புறம் டைமிங் இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லாமே நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் பி வாங்க. Temperature would indicate an effective PWST due to maximum value recorded. ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து பிடபிள்யூஎஸ்டி பண்ணும்போது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி கிடையாது. ஸோ ஒரு பிடபிள்யூஎஸ்டி பண்ணால் நம்ம வந்து அந்த ப்ரொசீஜர் படி தான் வந்து ஃபாலோ பண்ணணும். டைமும் வந்து இம்பார்ட்டண்ட். அந்த சோக்கிங் டைம் இது எல்லாமே வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர் மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும் மட்டும் அவசியம் கிடையாது. இந்த அதர் ஃபேக்டரும் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஆப்ஷன் பியில் வந்து டெம்பரேச்சர் வந்து மோர் எஃபெக்டிவ் பிடபிள்யூஎஸ்டியில், ஸோ அது மட்டும் ரெக்கார்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. சரிங்களா? டைம் வந்து இம்பார்ட்டன்ட். எவ்வளோ டைம் வந்து நம்ம வந்து அந்த சோக் டைம் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம், அதுவும் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு திக்னஸுக்கு பொறுத்து சோக் டைம் வந்து மாறும். ஸோ அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். சரிங்களா? அந்த டைம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கூல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி வாங்க. த சார்ட் should also record time as both temperature and time are important factor when carrying out the heat treatment. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு சார்ட் யூஸ் பண்ணணும், டைமும் வந்து ரெக்கார்ட் பண்ணணும், டெம்பரேச்சரும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் இஸ் த ஒன்லி கிரிட்டிக்கல் வேல்யூ நீடட் டியூ டு லோ ஹீட் இன்புட் யூஸ்ட் இன் த ஹீட் ட்ரீட்மெண்ட். ஸோ அப்படி கிடையாது. ஸோ டெம்பரேச்சர் மட்டும்தான் வந்து கிரிட்டிக்கல் இது கிடையாது. டைமும் அந்த இடத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தான். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டியும் கிடையாது. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? All lifting attachment identified through the drawing have NDT requirement. Which of the following would be applicable if UT was to be used for NDT evaluations? ஸோ ஆல் லிஃப்டிங் அட்டாச்மெண்ட், எல்லா லிஃப்டிங் அட்டாச்மெண்ட்லையும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லிஃப்டிங் அட்டாச்மெண்ட் எதுனா இந்த பார்த்தீங்களா, இது லிஃப்டிங் அட்டாச்மெண்ட்டு, இது லிஃப்டிங் அட்டாச்மெண்ட்டு. சரிங்களா? இந்த எல்லா லிஃப்டிங் அட்டாச்மெண்ட்லையும் என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்டிடி ரெக்குயர்மெண்ட் வந்து இருக்குது டிராயிங்கில். ஸோ அது என்ன அப்படின்னா யூடி. ஸோ இதை வச்சு எவாலுவேட் பண்ணணும்.
ஸோ கீழே 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ எந்த ஆப்ஷன் வந்து யூடி பண்ணும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. த வெல் கேன் ஆல்வேஸ் பி டெஸ்டட் இன் த அஸ்வெல்டட் கண்டிஷன். வெல்டட் கண்டிஷன் ஓட நம்ம வந்து யூடி வந்து டெஸ்ட் பண்ணணும்னா இல்லை. ஏன்னா வெல்டட் கண்டிஷனில் உங்களுக்கு வந்து ஸ்பேட்டர் இருக்கலாம், அஸ்வெல்டட் கண்டிஷனில் அதுக்கப்புறம் ஒழுங்காக க்ளீன் ஆகாமல் இருக்கும், ப்ரொஃபைல் நல்லா இருக்காது. ஸோ நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சர்ஃபேஸில் வந்து எதுவும் டிஸ்கன்யூட்டி இருக்கா அப்படின்னு நம்ம வந்து என்ஷூர் பண்ணிவிட்டு எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து யூடி வந்து பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, ஏ வந்து கிடையாது. அஸ்வெல்டட் கண்டிஷனில் நம்ம யூடி பண்ணக்கூடாது. சரிங்களா? சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்காது சில இதுக்கு ஸ்பேட்டர்னால உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி தான் வந்து பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி வாங்க. த வெல்டட் சர்ஃபேஸ் இட் செல்ஃப் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் எனி சர்ஃபேஸ் டிஸ்கன்டினியூட்டி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ் டிஸ்கன்டினியூட்டியை வந்து செக் பண்ணணும். ஸோ இல்லாத போது தான் வந்து என்டிடியை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி வாங்க. வெல் ஏரியா ஷுட் ஆல்வேஸ் பி கிளீன் வித் சால்வெண்ட் ப்ரியர் டு இன்ஸ்பெக்ஷன். ஸோ இதில் வந்து எப்படின்னா சால்வெண்ட் கிளீனிங் மட்டும் கிடையாது, நம்ம வேறு எது வேணால் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட். பட் வந்து ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டண்ட் வந்து அந்த சர்ஃபேஸ் டிஸ்கன்டினியூட்டி இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். டேரெக்டாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணலாம். பட் சர்ஃபேஸில் டிஸ்கன்டினியூட்டி இருந்தால் மறுபடியும் வந்து அது வந்து மெட்டீரியல் வந்து ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? லைக் உங்களுக்கு வந்து பொரோசிட்டியோ இல்லை லீனியர் இண்டிகேஷன் கிராக்கோ அது மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? என்டிடி போக தேவையில்ல. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டிஸ்கன்டினியூட்டி. ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் யூடியை வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பியும் சியும் கம்பேர் பண்ணும்போது பிக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம். ஸோ சியை விட. ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் வந்து எழுதணும். ஓகேங்களா? அடுத்து ஆப்ஷன் டி வாங்க. The weld should be tested at an elevated temperature to identify the hot crack. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து என்டிடி இந்த யூடி வந்து நார்மல் டெம்பரேச்சரில் தான் நம்ம வந்து பண்ணுவோம். எலிவேட்டட் டெம்பரேச்சரில் நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஸோ எலிவேட் டெம்பரேச்சரில் பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ், ப்ரூஃப்ஸ், அதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ யூடி வந்து நார்மல் டெம்பரேச்சர், ஆம்பியன்ட் டெம்பரேச்சரில் தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா 38ல் ரெஃபரிங் டு செக்ஷன் ஏ ஐடென்டிஃபைட் பை அ drawing you noticed within the welding documentation a weld repair has been conducted. However, no reference has been made of a repair procedure. What would be your course of actions? ஸோ செக்ஷன் ஏ இதில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கில் வந்து செக்ஷன் ஏ. ஸோ இதான் வந்து செக்ஷன் ஏ. ஸோ செக்ஷன் ஏல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரிப்பேர் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பட் ரிப்பேர் ப்ரொசீஜரே இல்லை. சரிங்களா? என்ன ஆக்ஷன் வந்து நீங்கள் வந்து எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஃப் த ரிப்பேர் ஹேஸ் அ என்டிடி ரிப்போர்ட் தட் இஸ் அக்செப்டட் இக்னோர் த மிஸ்ஸிங் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த ரிப்பேரில் வந்து ரிப்பேர் பண்ணி என்டிடி எடுத்து அது வந்து அக்செப்டடு, அதனால அந்த அந்த மிஸ்ஸிங் ரெஃபரன்ஸ் ரிப்பேர் ப்ரொசீஜர் இல்லை, அதனால அதை இக்னோர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து என்டிடி ரிப்போர்ட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை. ஸோ ரிப்பேர் ப்ரொசீஜர், ஸோ அதைத்தான் ஃபாலோ பண்ணி தான் வந்து அவங்க ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால என்டிடி ரிப்போர்ட்டில் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு, அதனால வந்து அதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ அதை மிஸ் பண்ணனால இக்னோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இல்லை. ஸோ ரிப்பேர் ப்ரொசீஜரில் என்ன கொடுத்துட்ருக்காங்களோ மேபி அவங்க வந்து வெல்டிங் அந்த ஃபில்லராலோ இல்லை வேறு வெல்மெட்டலோ வேறு மாதிரி வேறு மெட்டீரியலோ யூஸ் பண்ணிக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ ரிப்பேர் ப்ரொசீஜர் அது டபிள்யூபிஎஸில் ரிப்பேர் ப்ரொசீஜர் அண்ட் ரிப்பேர் டபிள்யூபிஎஸில் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்மளுக்கு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி இல்லாத போது நம்ம என்டிடி ரிப்போர்ட்டை வச்சு நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக வந்து பண்ணணும். சரிங்களா?
ஸோ ஆப்ஷன் பி, மேக் அப் அ ரிப்பேர் ப்ரொசீஜர் நம்பர் ஸோ நோ ஒன் வில் எவர் செக். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ரிப்பேர் ப்ரொசீஜர் இல்லை, ஆனால் வந்து ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேக்காக நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா யாரும் செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இல்லை, அது வந்து தப்பு. அது வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ராடு ஃப்ராட்லன் பண்ணுற மாதிரி. சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அஸ் அ குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், வெல்டிங் இன்ஸ்பெக்டர், நம்ம வந்து ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணணும் குவாலிட்டியை. ஸோ அப்போ தான் நம்ம வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி வாங்க, ரிப்போர்ட் த ஒமிஷன் டு த சீனியர் வெல்டிங் இன்ஸ்பெக்டர் டு இன்வெஸ்டிகேட் ஃபர்தர். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. எடுத்த உடனே நம்ம வந்து என்ன பண்ணுறதா ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி அக்செப்டும் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய சீனியர் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒமிட் பண்ணியிருக்காங்க, ஸோ ரிப்பேர் ப்ரொசீஜர் எல்லாமே ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம வந்து சொல்லணும். ஸோ ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சரிங்களா? இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இன்டர்னல் என்சிஆர் வந்து அவங்க மூலியமாக தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அதோட ரூட் காஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் வந்து ஃபைனலாக தான் வந்து கிளைண்ட்டை வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்மளுடைய ரூட் காஸ் எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி ஏன் கரெக்ட் இல்லை அப்படின்னா, இன்ஃபார்ம் த கிளைண்ட் வெல்டிங் இன்ஸ்பெக்டர் ஸோ அண்ட் என்சிஆர் கேன் பி இஷ்யூட் அண்ட் ரிப்பேர் ஆன் த ரிப்பேர் கேன் பி கேரிட் அவுட் வித் அ ப்ரொசீஜர். ஸோ நம்ம இன்டர்னல் என்சிஆர் போட்டுட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ஸோ ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இல்லை, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மேட்ரை வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க இஷ்யூர் ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து பண்ணணும். ஸோ நம்ம நம்ம ஒரு கரெக்ட் ஆக்ஷன் கொடுப்போம். ஸோ அது அவங்களுக்கு ஓகேனா ஓகே, அப்படி இல்லைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஸோ திரும்ப வந்து அந்த ரிப்பேரை வந்து திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப நம்ம வந்து ரிப்பேர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இன்டர்னலாக, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மேட்டரை வந்து கிளைண்ட்டு கொண்டு போகணும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கிளைண்ட் ஹேஸ் ரெக்வஸ்டட் பார்ட் F1 on the drawing is replaced with duplex stainless steel. What would be your main objections for this not to happen? ஸோ கிளைண்ட் வந்து சொல்கிறாங்க, F1 மெட்டீரியல் எங்கே இருக்குது, இங்கே. ஸோ F1 வந்து SS316. ஸோ F1 வந்து ட்ராயிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டியூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக மாற்றுங்க, 316Lக்கு பதிலாக டியூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக மாற்றுங்க. அப்போ வந்து நம்ம வந்து இது வந்து தப்பு, இது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ என்ன என்ன பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து சொல்லுவீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வாட்ஸ் யுவர் மெயின் அப்ஜெக்ஷன்ஸ்? இது நடக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய வேலிட் பாயிண்ட் வந்து சொல்லணும். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துங்க, டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் a mixture of 3 phases austenite, martensite and ferrite, and welding can cause martensite formations. ஆக்சுவலாக வந்து டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து 2 ஃபேஸ் தான் இருக்குது, austenite and ferrite phase. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து தப்பு, 3 ஃபேஸ் கிடையாது. ஸோ பி பாருங்க, டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் மிக்சர் ஆஃப் 2 phase austenite and martensite and welding can lead to one phase forming over the other. ஸோ இதுலேயே இதுவும் தப்பு. ஏன்னா டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் a mixture ஆஃப் 2 phase, ஒன்று அஸ்டனைட்டு, இன்னொன்று வந்து ஃபெரைட், நாட் மேட்டன்சைட். ஸோ வெல்டிங் அப்போது உங்களுக்கு வந்து இந்த 6 சிக்மா ஃபேஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பர் ஹீட் இன்புட் இதெல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது மேண்டேட்ரி, பட் ஆப்ஷன் பி வந்து தப்பு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி போவோம்.
So duplex stainless steel would be better suited due to its having excellent performance at lower temperature. ஸோ ஆக்சுவலாக வந்து டியூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது லோவர் டெம்பரேச்சர் லைக் கிரையோஜெனிக் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணும்போது இட் லூசஸ் இட்ஸ் டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதனால இது வந்து சூட் ஆகாது. ஸோ லோவர் டெம்பரேச்சரில் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. சரியா? ஸோ அதனால இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆப்ஷன் டி வந்து தப்பு. ஸோ ஏன்னா SS316L பார்த்தீங்கன்னா இதை விட பெட்டராக வந்து சூட் ஆகும். ஸோ ஒய்டர் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ரேஞ்சிலையும் சரி, லோவர் டெம்பரேச்சர்லேயும் சரி, உங்களுக்கு வந்து ஹையர் டெம்பரேச்சர் சரி, உங்களுக்கு வந்து பெட்டராக வந்து இருக்கும். ஸோ டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ்ல கம்பேர் பண்ணும்போது வித் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஸோ 316Lக்கு வந்து கொஞ்சம் ஒய்டர் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து இருக்குது கம்பேர் டு டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சரிங்களா? ஸோ ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 600லேருந்து 1000 அதில் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த சிக்மா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிக்மா ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், இன்டர் மெட்டாலிக் சாலிட் ஃபேஸ், அது வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒய்டர் ஆப்ரேட்டிங் ரேஞ்சில் வந்து அது ரொம்ப சூட்டபுளாக இருக்காது டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ SS316 கொஞ்சம் பெட்டராக இருக்கும் டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட. ஓகே, டெம்பரேச்சரை நம்ம வந்து பார்க்கும்போது டெம்பரேச்சர் ரேஞ்சை பார்க்கும்போது ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த காம்பினேஷன் ஆஃப் F1 அண்ட் S2 could lead to what problem if materials were not segregated during the fabrication process? ஸோ காம்பினேஷன் ஆஃப் F1 அண்ட் F2. ஸோ என்னன்னா நம்ம வந்து ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் அப்போ இந்த மெட்டீரியல் வந்து செக்ரிகேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா F1 வந்து 316L, S2 வந்து கார்பன் ஸ்டீல் S355J2UB. ஸோ இது ரெண்டும் வெல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, வெல் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் வந்து நடக்கும், என்ன ப்ராப்ளம் வந்து வந்து தரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. டிசிமிலர் மெட்டல் கார்பன் ஸ்டீலும் SS316 உங்களுக்கு வந்து வெல் பண்ணிட்டாங்க, என்ன மாதிரி இஷ்யூ வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அயன் சல்ஃபேட் ஃபார்மேஷன் டூரிங் வெல்டிங். இது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சல்ஃபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அயன் சல்ஃபேட் ஃபார்மேஷன் வெல்டிங் அப்போ கண்டிப்பாக வந்து வரும். ஸோ நம்மளுக்கு வந்து சல்ஃபரோட பர்சன்டேஜ் தெரியாது, ஸோ வருமானம் தெரியாது. ஸோ ப்ராப்பராக வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து எப்படின்னா அதோடைய பர்சன்டேஜ் வேணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி வாங்க, இன்க்ரீஸ் ஹார்ட்னஸ் ஆஃப்டர் வெல்டிங் இன் த மெட்டீரியல் ஐடென்டிஃபைட் அஸ் F1. ஸோ உங்களுக்கு வந்து ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வெல்டிங் அப்புறம் அப்படின்னா இது வந்து எதை பொறுத்துனா எப்படி கூல் ஆகுது அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஸோ எப்படி கூல் ஆகுது அதை பொறுத்து ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஸோ சிக்மா ஃபேஸ், இந்த சிக்மா ஃபேஸ் ஃபார்மேஷன் இது வந்து ஆல்மோஸ்ட் எந்த மெட்டீரியலில் வந்து நடக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த மெட்டீரியலில் வந்து இந்த ஃபார்மேஷன் வரும் பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து வரும். ஸோ SS316L வந்து இந்த சிக்மா ஃபேஸ் வந்து வராது. ஏன்னா அந்த சிக்மா ஃபேஸ் ஃபார்மேஷன் வந்து குரோமியம் மால்டினம் அதிகமாக இருக்கிற ஸ்டீல்ஸ் அதில் வந்து வரும் இந்த சிக்மா ஃபேஸ் ஃபார்மேஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், இன்டர்கிரானுலர் கரெக்ஷன் குட் அக்கர் டூரிங் சர்வீஸ். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ F1 S2 நம்ம வெல்ட் பண்ணுறோம். ஸோ F1ல் பார்த்தீங்கன்னா இதுதான் கார்பன் ஸ்டீல், ஸோ கார்பன் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ S2 வந்து SS316L. ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குரோமியம் கார்பேட் ப்ரெசிபிட்டேஷன் வந்து அந்த கிரெயின் பவுண்ட்ரிஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும்.
சரிங்களா? ஸோ அந்த குரோமியம் டிப்ளீஷன் ஆகி உங்களுக்கு வந்து குரோமியம் கார்பைடா வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ டூரிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா, இந்த குரோமியம் கார்பைட் பிரிசிபிடேஷன் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிரெயின் பவுண்டரிஸில் டெபாசிட் ஆகிருக்கும். கொஞ்சம் சர்வீஸில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சென்சிடேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ சென்சிடேஷன் ஸ்டார்ட் ஆக உங்களுக்கு வந்து உள்ள வந்து இன்டர் கிரானுலர் கரோசன் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ கார்பன் ஸ்டீலும் உங்களுக்கு வந்து SS316 நம்ம ஜாயின் பண்ணும்போது வெல்ட் பண்ணும்போது இந்த இஷ்யூ வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பிடபிள்யூஹெச்டி, ஸோ சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணோம்னா இதெல்லாம் வந்து தடுக்கலாம். ஓகேங்களா, புரிஞ்சா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ கார்பன் ஸ்டீலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் நம்ம வந்து வெல்ட் பண்ணும்போது இந்த இன்டர்கிரானுலர் கரோஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, புரிஞ்சா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய், டேக் கேர், see you, bye. என்னன்னா இதுதான் வந்து அந்த WPS தியரி 2ஓட லாஸ்ட்டு வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் வேறு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும். அன்டில் பாய், டேக் கேர், see you, bye.